சுயம் திரைப்பாண்டியன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாரையும் பேச வைக்கணும்னு நோக்கம். இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன், எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். யாரும் உணவு சாப்பிடாம போகக்கூடாது. அப்படி போகிறவர்கள் 500 ரூபா ஃபைன் அனுப்பியிருந்தாங்க. சாப்பாட்டு சரி ஐயா சொல்லிட்டாங்க, சாப்பாட்டு காசு ஆமாம். யாரும் போனாலும் சரி வேணும்னா உங்களுக்கு நேரடியாக தர முடியல, மணி ஆர்டர் பண்ண முடியலன்னா ஃபோன் நம்பர் தந்து கேட்டு பண்ணிடுவேன். ஜிபே தான். யாரும் போகக்கூடாது. இதெல்லாம் கேட்டு மாட்டேங்கிறேன். நிகழ்ச்சியை மிக அருமையாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் காந்தி காமராஜ் பேரவையின் நிறுவன தலைவர் மற்றும் இந்த விழாவில் வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உலகங்களையும் வணங்கி இந்த விழாவில் ஒரு வார்த்தைகளை நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நிறுவன தலைவர் மற்றும் நல்ல உள்ளங்களுக்கு நான் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லவர்களை பாராட்டவில்லை என்றால் இந்த உலகில் நல்லவர்கள் உதிக்க மாட்டார்கள் என்பது ஒரு நீதி. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையிலிருந்து 101 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த ஒரு நல்ல தோழர் அவர்களை நினைவேந்தலை நிகழ்ச்சியை நடத்தி அவருக்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வாக படத்திறப்பு மற்றும் அவருடைய சிறப்புகளை நாம் பேசி பகிர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே நானும் அதை ஒரு வார்த்தைகளை பேசி நிறைவு செய்கிறேன். தோழர் நல்லகன் அவர்கள் சிறுவைகுண்டத்தில் பிறந்தவர். இந்த சிறுவைகுண்டம் என்கிற ஊரே தென் தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்புற்ற ஊர். அந்த ஊரில் தான் பாலம் கல்யாண சுந்தரார் மற்றும் நமது தமிழர் தந்தை சி பாத்தினார் போன்ற நல்லவர் பிறந்து அந்த நம்ம தமிழகத்துக்கு ஒரு பெருமை சேர்த்தார்கள். அந்த வகையிலே அவரும் சிறுவைகுண்டத்தில் பிறந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைத்து 101 ஆண்டுகள் நமது வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். நல்லவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும். பெருந்தலைவர் என்றால் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தது. அதே போல இவர் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். பணத்திற்கு ஆசைப்படாதவர் நம்ம எல்லாம் நிறைய சொன்னாங்க. அதுபோல் அவர் நல்ல வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர். அவரை பற்றி நாம் ஓரிரு வார்த்தைகள் மற்றும் பேசி அமர்கிறேன். நேர்மையும் தூய்மையும் இரு கண்களாக போற்றியவர். அவருடைய வாழ்க்கை நேர்மை தூய்மை. அப்பல் கெட்ட அரசியல்வாதிகள் காலங்கடந்து மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பெற்றிருப்பர். தமிழ்நாட்டில் காமராஜர், கக்கன் போன்ற சிலரை அதற்கு உதாரணமாக சொல்லலாம். அவ்வாறு அரசியல் நேர்மைக்கும் தூய்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு சில தலைவர்களின் வரிசையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுபெரும் தலைவர் நல்லக்கண் ஒருவர். பொதுவாழ்வில் ஈடுபடும் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் வாழ்ந்த வாழ்க்கை மூலம் உணர்த்தியவர். பொது வாழ்க்கைனா தூய்மை, ஒரு நேர்மை, இதை எடுத்துக்காட்டாக தன் வாழ்க்கையில் கொண்டு வாழ்ந்தவர். பல்வேறு தலைவர்களின் சீரிய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு மாணவ பருவத்திலே அரசியலில் காலடி எடுத்து வைத்தவர் நல்லக்கண். இந்திய விடுதலைக்காக நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று சிறைக்கு சென்றார். அவர் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சொன்னாங்க, அவர் பண்ண போராட்டத்தினால அவர் பெற்ற தண்டனைகள் எல்லாம் இருந்தும் அவர் தன்னுடைய நேர்மை ஒரு முழு உணர்ச்சியோடு வாழ்ந்தவர். சிறுவைகுண்டத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயிகளின் படும் பல்வேறு இன்னல்களை நன்கு அறிந்திருந்தார். எனவே விவசாயத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்ததோடு விவசாயிகளுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தினார். போக்குவரத்து வசதி இல்லாத பல்வேறு சிற்றூர் கிராமங்களுக்கு கால்நடையாகவே சென்று விவசாய சங்கங்களை ஏற்படுத்தினார். அவர் செய்த பணியில் முக்கியமான பணி விவசாய சங்கம். ஊர் ஊராக சென்று விவசாய சங்கங்களை ஏற்படுத்தி விவசாயிகளுடைய திண்ணல்களை நீக்கினார். விவசாயிகள் பல்வேறு வகையில் வஞ்சிக்கப்படும் போதெல்லாம் அவர்களுக்காக உரக்க குரல் கொடுத்தவர் நமது தோழர் நல்லக்கண் ஆவார். எவ்வித ஆடம்பரத்தையும் விரும்பாமல், பகட்டு வாழ்க்கையை ஆசைப்படாமல் கடைசி வரை மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். கட்சி சார்பில் அவருக்கு 1 கோடி ரூபாய் வசூலித்து அவரிடம் கொடுக்க முன் வந்த போது அதை திருப்பி கொடுத்து விட்டார். 2022ஆம் ஆண்டில் தமிழக அரசு தகைசால் விருது தமிழர் என்ற விருதை அவருக்கு வழங்கி அந்த விருதுக்கான தொகை 10 லட்சத்தையும் கொடுத்தது. இந்த நிதியுடன்
தனது சொந்த பணத்தை சேர்த்து அப்படியே முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கிவிட்டார். இப்படி பணத்தின் மீது பற்றி வாழ்ந்த தலைவர் தோழர் நல்லகண்ணு வயோதிகம் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகளால் அவர் பிப்ரவரி 25ஆம் தேதி தனது 101வது வயதில் காலமானார். ஆனால் அவர்களின் புகழ் எக்காலமும் நிலைத்து நிற்கும். 2016ஆம் ஆண்டிலே நல்லகண்ணு தன் உடலை மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானம் செய்து எழுதி கொடுத்திருந்தார். அதன்படி வாழ்ந்து உடல் அரசு மரியாதைக்கு பிறகு மருத்துவக் கல்லூரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இறந்த பின்னும் இந்த சமூகம் தனக்கு சார்ந்து சிந்தித்ததன் விளைப்பாடு இது. அவரை போன்று நேர்மையான தலைவர்கள் இந்திய அரசியலுக்கு நிறைவேற தேவைப்படுகிறார்கள். நாமும் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி அவருடைய புகழ் வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.